ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் ப்ரொமோ எதுவும் வரல, நான் எதுவும் பார்க்கலையான்னு தெரியல. அதனால் ஸ்டோரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே எமோஷனலாகவும் பரபரப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், இப்போ காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ கொடைக்கானல் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே பசுபதி இவங்களை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளார விடாமல் நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வராதது யாருன்னு பார்த்தோம்னா நிவின், கங்கா, அதே நேரத்தில் பார்த்தோம்னா யமுனா. இவங்க 3 பேர் தான் வரல. இப்போ பசுபதி தொடர்ந்து பார்த்தோம்னா காவேரி ஃபேமிலி கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. காவேரியோட ஃபேமிலியில் அவங்க அம்மா காவேரி எல்லாம் மாற்றி பேசுகிறாங்க, இடையில குமரன் பேசுகிறாங்க. ஆனால் பசுபதி வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணதுனால இப்போ போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ பசுபதிக்கு என்ன வேணும்? ஒன்று அந்த பணம் கொடுத்த மாதிரி 10 லட்ச ரூபா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா, காசு வேணும் வட்டியோட அப்படி இப்படின்னு. அப்படி இல்லைன்னா கோர்ட்டில் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொன்னதுனால இந்த மாதிரி கேஸ்லாம் கோர்ட்டுக்கு போணுச்சுன்னா வருஷ கணக்கில் இழுத்து அடிப்பாங்க. அதனால் அவங்களோட நிம்மதியை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ போலீஸும் வந்து அதை சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காவேரியோட அம்மா வந்து பசுபதியுடைய காலிலே உளுந்து அப்படியே கதறி அழுகுறாங்க. ரொம்பவுமே எமோஷனலான ஒரு மூமெண்ட் ஆகிடுது. என்னால் முடியலப்பா, ஏன் எங்கள் நிம்மதி இந்த மாதிரி கெடுக்கிறேன்னு. ஆனால் காவேரி தொடர்ந்து நீலாம் இவன் காலில் உழுவலாமாமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பசுபதிக்கு வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்கேருந்து பசுபதி அப்படியே கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அப்போ குமரன் வந்து சாப்பாடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி காலெல்லாம் உழுந்து கெஞ்சுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் காட்டுறாங்க. விஜய் வந்து நிவினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. யமுனா கதவு திறந்ததுமே அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி தான் நிற்கிறாங்க. ஏன்னா யமுனா தானே மாட்டி விட்டதே விஜயை. அதனால் வந்து ஆனால் அந்த விஷயத்தில் நிவின் வந்து மைண்ட் வாய்ஸில் தான் சொல்கிறாரு. இப்போ உட்காந்து பேசுனதுக்கப்புறம் இப்போ யமுனாவுக்கு தொடர்ந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, காவேரி எப்படியாவது விஜய் கூட சேர்த்து வச்சிடணும், அப்போ தான் வந்து நிவின் ஒழுங்காக இருப்பார், இல்லாட்டி காவேரி கூட சுற்றணுங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த மட்டமான புத்தியோடு தான் வந்து யமுனா இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து ரொம்பவுமே அப்படியே பரிதாபமாக வந்து இப்போ நிவின்கிட்ட கேட்குறாங்க, என்ன தான் பிரச்சனை நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல, என் கூட கிளம்பி வரேன்னு சொல்லி முதல் நாள் சொல்லிவிட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. கேட்டாக்கா பசுபதியால் எனக்கு பிரச்சனை வரும், அதனால தான் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் குமரன்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவருக்கும் அது எதுவும் தெரியலங்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பாயிண்ட்டாக கரெக்டாக நம்ம விஜய் கேட்குறாரு. ஆனால் நிவின் வந்து என்னென்னா சொல்கிறதுக்கு அப்படியே வார்த்தை தொண்டை வரைக்கும் அப்படியே அவருக்கு தெரியும் எல்லா விஷயமும். ஆனாலும் வந்து சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து செம்ம மாதம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாரு. என்னன்னு கேட்டால், நான் கொடுத்த 2 நாள் டைம் முடிய போகுது, நான் என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது, நான் நாளைக்கு வரைக்கும் பொறுமையாக இருப்பேன், அப்படி இல்லைனா இப்பயே கூட போய் கூப்பிட்டு வந்துடுவேன், நான் என்ன பிரச்சனைனா பண்ணுவேன், யாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோடு தான் விஜய் வந்து பேசுகிறாரு. அப்போ தான் நிவின் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாரு. அவங்களாம் வந்து ஊருக்கு போயிருக்காங்க, கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் பசுபதி அப்படின்னு சொன்னதுமே நம்ம முரட்டுக்கால விஜய்க்கு வந்து சொல்லவா வேணும், அப்படியே பொங்கி எழுறாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுறான் பற்றியா அப்படிங்கிற மாதிரி கோவத்தோடு இருக்கும்போதே பார்த்தா இந்த பக்கத்து பார்த்தா நிவின் அதே நேரத்தில் அவரும் கோவமாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. மொத்தத்தில் 2 சகலைங்களும் செம்ம மாதம் வந்து இறங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக இன்றைக்கி சூப்பரான ப்ரொமோ வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 ப்ரொமோ வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ப்ரொமோ 2 ப்ரொமோ வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம தொடர்ந்து பேசலாம், வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் ப்ரொமோ வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஒருவேளை நான் பார்க்காம இருந்துட போடுறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.